ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வேக்கன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. சரிங்களா? வேக்கன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. TNEonline.orgல போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜென்ரல் வேக்கன்சி லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம காலையிலே ஓப்பன் ஆகலாம்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஓப்பன் ஆகிருச்சு, டிலேவாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீட் இருக்கா இல்லையா. ஸோ யாருக்கெல்லாம் நாட் லெட்டர் வந்து காலேஜ் கிடைக்கலையோ, அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் ஆசைப்பட்றவங்களோ, இல்லை அட்டம்ப்ட் ஏதாவது எழுதி நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க சார், கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம், அவங்களும் அப்ளை பண்ணலாம். இன்னொரு காலேஜில் அதாவது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் வச்சுக்கிட்டு காலேஜ் போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லை சார், நான் காலேஜ் வந்து போயிட்டுருக்கேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரவுண்ட் 3ல் வந்திருக்க எந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கையில் வச்சுருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எந்த ஒரு தடங்களும் கிடையாது. இதுதான் ரூல்ஸு. ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஷெடியூலும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஷெடியூல் ஒரு டைம் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்துருவோம். ஸோ ஷெடியூல் வந்து SCA to SC கவுன்சிலிங் கொடுத்துங்க. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. 7ஆம் தேதி ஒரு நாள் ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லிங். 6ஆம் தேதி காலையிலேருந்து 7ஆம் தேதி முடிய டைம் இருக்குது. அப்போ 2 நாள் டைம் இருக்குது நமக்கு. சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் 2 நாள் பண்ணுறக்கு டைம் கொடுக்குறாங்க. அன்னைக்கு அதுதான் 8ஆம் தேதி காலையிலேயே நமக்கு என்ன காலேஜ்னு தெரிஞ்சு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8/9/2024. நீங்கள் அன்றைக்கே 5 மணிக்கே கன்ஃபார்ம் பண்ணணும். காலேஜ் வேணுமா வேண்டாமா, அக்செப்டன் அப்போட அக்செப்டன் ஜாயின், அந்த மாதிரி. ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் 9ஆம் தேதி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் கிடச்சிரும். அவ்வளோதான். இதான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யாரெல்லாம் எலிஜிபிள் சொல்லியிருந்தோம், யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ வேக்கன்சி லிஸ்ட்டு பார்த்துடலாம். வேக்கன்சி லிஸ்ட் வந்து ரவுண்ட் 3க்கான ஜென்ரல் வேக்கன்சி லிஸ்ட். ஓகேங்களா? ஜென்ரல் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா CEG கேம்பஸ். சரிங்களா? CEG கேம்பஸ் சீட் இருக்கா இல்லை. ஸோ எதுலேயுமே இல்லை. சரிங்களா? ACTயில் MITயில் எதுலேயுமே இல்லை. ஸோ எதாவது இருந்தால் காட்டும். அண்ணாமலை ஃபேக்கல்ட்டியில் இருக்குது பாருங்கள். கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 12 சீட் இருக்குது. சிவில் ஸ்ட்ரக்சரில் 12 சீட் இருக்குது. SC/SC/STக்கு எல்லா சீட்டுமே இருக்குது. மெக்கானிக்கலுக்கு 14 சீட் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் 7 சீட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கல்லூரியாக பார்க்கலாம். சரிங்களா? யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் விழுப்புரம்லேயும் நமக்கு வந்து சிவில் சீட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபோன்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு 1126 அப்படின்னு நினைக்கிறேன் கவுன்சிலிங் கோட் 1126 JNN. இதுலேயுமே நமக்கு வந்து சீட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. MBCக்கு மட்டும் அக்ரி பயோமெடிக்கல் இருக்குது. SC/SC/STக்கெல்லாம் ஏதாவது இருக்குது. சைபர் செக்யூரிட்டி STக்கு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கல்லூரியாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் கோட் வச்சு கூட பார்த்துக்கலாம். RMKலாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டே கிடையாது. ஸோ STக்கு வேணால் சீட் இருக்குது. இந்த மாதிரி வந்து 3rd கிரேட் காலேஜ்னு சொல்லுவாங்களா, அதாவது கீழே இருக்க காலேஜஸில் பாருங்கள். அன்னை வேளாண்கானிஸ் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்குது. ADSல கம்ப்யூட்டர் சயின்ஸில் இதில் மாதிரி சீட் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு காலேஜ் காட்டுறோம், சென்ட் பீட்டர்ஸு, PMR, இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே இருக்க காலேஜ், இது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் உங்களுக்கு CSC கூட கிடைக்கும். JPR இன்ஸ்டியூட்டில் பாருங்கள், MBCயில் இன்னுமே சீட் இருக்குது. மெக்கானிக்கலுக்கு ஒரே ஒரு சீட் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது இருக்குது. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டில் எதுவுமே கிடையாது. SCAக்கு மட்டும்தான் சீட் இருக்குது. ஸ்ரீ ஜெயராம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒரு காலேஜ். இதெல்லாம் கீழே இருக்க கல்லூரிகள். இந்த கல்லூரியில் பாருங்கள் எக்கச்சக்கமாக சீட் இருக்குது. இதிலெல்லாம் உங்களுக்கு சீட்டு போட்டாலே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா DMI வந்து கிடச்சிரும். கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த மாதிரி பயோமெடிக்கல், இந்த மாதிரிலாம் இருக்குது. பல்லவன், பனிமலரில் எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா SCக்கு மட்டும் சீட்டு, SCAக்கு மட்டும் சீட்டு நிறையா இருக்குது. வேறு எதுலேயுமே சீட்டு இல்லை. பனிமலரில், ராஜலக்ஷ்மியில் எதுலேயுமே இல்லை. SC/SC/STக்கு மட்டும் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா சீட்டு வந்து பார்க்கணும். இது ஓவரால் பாசிட்டிவான ரிசல்ட் என்னென்னா SCAக்கு தான் நிறைய சீட் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். SCA to SC கவுன்சிலிங்கில் SCக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அதை அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் SCயாக இருந்தீங்கனாலும், SCAவாக இருந்தீங்கனாலும், STயாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. MBC BC OCக்கெல்லாம் ஏதாவது ஒரு போன காலேஜில் ஏதாவது வந்து சீட் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு. நீங்கள் மெக்கானிக்கல் ஓரியன்ட் போனீங்கன்னா இருக்கும். இப்போ சவிதாலெல்லாம் பாருங்கள் சீட்டே கிடையாது. ஸோ எதுலேயுமே கிடையாது பாருங்கள். சவிதாவில் பாருங்கள் எதுலேயுமே கிடையாது. ஸ்ரீ சாஸ்தாவில் வேணால் ஏதாவது இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது 3rd டிகிரி காலேஜில் இருக்கும். ஸ்ரீ முத்துக்குமாரன் இன்ஸ்டியூட்லேயும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா காலேஜும் இதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். ஸோ வெங்கடேஸ்வரா காலேஜ், ஸ்ரீபெரும்புத்தூர் இதில் இல்லை. மரைன் இருக்குது. மரைனுக்கு 1008 ப்ரொசீஜர் இருக்குது. ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. PB காலேஜ் இருக்குது பாருங்கள். PB காலேஜில் அப்படியே சீட் இருக்குது.
ஸோ அடுத்த லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலாம் காணும், இல்லை. எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்சி எஸ்சிக்கு தான் இருக்குது. ஆல்ஃபா இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்படாத காலேஜில் மட்டும்தான் சீட் இருக்கும். ஏதாவது நல்ல கல்லூரியில் இருக்கான்னு கேட்டால் ஆதி காலேஜில் பாருங்கள், மெக்கானிக்கலில் இருக்குது. மெக்கானிக்கல் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் இன்ஸ்டியூட்டில் வந்து மெக்கானிக்கலில் 2 சீட் இருக்குது, எடுத்துக்கலாம். அதான் சொல்கிறேன், நல்ல கல்லூரிகளில் மெக்கானிக்கல் சிவில் சீட் இருக்கும், எடுத்துக்கலாம். ஜிஆர்டியும் நல்ல கல்லூரி தான் ஓரளவுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கல்லூரியாக பார்க்கணும். முகமது சத்தாக் பாருங்கள், முகமது சத்தாக்கும் நல்ல கல்லூரி தான், எடுத்துக்கலாம். அதில் வந்து பாருங்கள் மிஷின் லேர்னிங்கெல்லாம் இருக்குது. ஸோ சீட் இனிமேல் இருக்குங்க. ஸோ அட்டானமஸ் கல்லூரிலையும் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முகமது சத்தாக்லேயே நிறையா கோர்சஸ் வச்சுருக்காங்க. ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜியில் அப்படியே சீட் இருக்குது. ஈஸ்வரி காலேஜில் ஏதாவது சீட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு மட்டும் இருக்குது. ஈஸ்வரியில் சிவில் இருக்குது பாருங்கள், சிவிலில் பிசிஎம்க்கு இருக்குது, வேறு எதுலையுமே இல்லை, வேறு எதுலேயுமே சீட் இல்லை. ஜேபிஆரில் எதுவுமே இல்லை, எஸ்சிஏக்கு மட்டும்தான் இருக்குது. ஜெருசலமில் பயோமெடிக்கல் ஒரு சீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மீனாட்சி சுந்தர்ராஜனில் சிவிலில் சீட்டு லாக் ஆகிடுச்சு பாருங்கள், நமக்கு அங்கே சீட்டு கிடைக்கும் போட்டிங்கன்னா. ஸோ அதே மாதிரி சிஎஸ்பிஎஸ் மிஸ்ரிமால் கேசிஜியில் சிவில் சீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ்எஸ்என்லாம் வந்து நீங்கள் யோசிக்க முடியாது. அக்னி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இருக்குது, பயோமெடிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்க்கணும். சென்ட் ஜோசப் காலேஜில் இருக்குது. சென்ட் ஜோசப் காலேஜில் எஸ்சி எஸ்டிக்கு தான் இருக்குது. டிஜே இருக்குது, டிஜே காலேஜில் எல்லா சீட்டுமே இருக்குது. ஸோ அடுத்து தங்கவேலு காலேஜ்லேயும் எல்லா சீட்டும் இருக்குது. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் சிப்பெட்டில் சீட் இல்லைப்பா. சரிங்களா? தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மாமல்லபுரமில் அப்படியே சீட் இருக்குப்பா, அப்படியே சீட் இருக்குது, அல்வா மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மாமல்லபுரம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட்டில் சீட் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்து எடுத்துக்கலாம். எது நல்ல கல்லூரி, எதில் சீட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே நான் விலாவரியாக போர்டில் வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு உங்கள் வேக்கன்சி லிஸ்ட்டை பாருங்கள். இப்போ 7.5 ரிசர்வேஷனையும் பார்த்துருவோம். 7.5 நீங்கள் பொறுத்த வரைக்கும் இங்கே இருப்பாங்க. ஆஃப்டர் ரவுண்ட் 3 7.5 இருக்கா. 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு ரவுண்ட் 3. ஸோ இது 7.5 ரிசர்வேஷன் சுத்தமாக இருக்காதுங்க. ஏதாவது ஒரு சீட் 2 சீட் எங்கேயாவது இருக்குங்க. இப்போ பாருங்கள், எங்கேயுமே இல்லை சீட்டு 7.5க்கு. மெக்கானிக்கலில் வெங்கடேஸ்வராவில் 116ல் எஸ்சிக்கு இருக்குது. இந்த மாதிரி 1-2 சீட் எங்கேயாவது இருக்குங்க. 7.5 ஏன்னா ஆல் ஓவர் பசங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாருங்கள். 7.5 எதுவுமே இல்லை, எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும்தான் இருக்குது. எம்பிசி பிசிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, 000 தான் காட்டுது. மரைன் இன்ஜினியரிங் இருக்குது காஞ்சிபுரம் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் காலேஜில் பிசியில், வேறு எதுவுமே இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிபி காலேஜில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை பாருங்கள். 7.5 எதிர்பார்க்கக்கூடிய பசங்க சத்தியமாக 7.5 கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே கிடைச்சாலும் அது ஒரு நல்ல கல்லூரியாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ இதுதான் வந்து உண்மை. ஆனால் ஒரு சீட் இருந்தாலும் அந்த ஒரு சீட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். இதுதான் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட விஷயம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என் நம்பரை கூப்பிடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நாமளே பண்ணி கொடுத்துடலாம், எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு நல்ல காலேஜாக பிடிச்சிக்கலாம் இடத்த. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே 5 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. எனக்கு சாயங்காலம் மட்டும் டிலே பண்ணாதீங்க. கையில் ஒரு காலேஜ் வச்சுட்டு பிடிக்கலனாலும் சப்ளிமெண்ட்ரி போகலாம். காலேஜ் போயிட்டுருக்கிங்கனாலும் சப்ளிமெண்ட்ரி போகலாம். ஃபீஸ் எல்லாம் திருப்பி தருவாங்களா சார் அப்படி கேட்டால் ஃபீஸ் கண்டிப்பாக திருப்பி தருவாங்க, தந்து தான் ஆகணும். யூஜிசி நாம்ஸ் படி ஏஐசிடி நாம்ஸ் படி தந்து தான் ஆகணும், சர்டிஃபிகேட் தந்து ஆகணும். இந்த மாதம் செப்டம்பர் 30க்குள்ளே நீங்கள் காலேஜ் பிடிக்கல எனக்கு ஃபீஸை திருப்பி தாங்கன்னா தந்து தான் ஆகணும். அந்த மாதிரி க்ரைட்டீரியா நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் இந்த தடவை எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்க. அது ரெண்டாவது முக்கியமான விஷயம், குயிக் லிங்க்ஸில் போய் பார்த்தலாம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே ப்ரெஸ் நியூஸ் இருக்கா, இந்த ப்ரெஸ் நியூஸில் டவுன்லோட் ஆகின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே லேட்டாக இருக்குன்னா டோட்டலாக இந்த வருஷம் ஒரு ஹாப்பி நியூஸ்னால் 1,21,695 ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதாவது 1,21,695 பேர் வந்து காலேஜ் அலாட் ஆகிருக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர், எந்த வருஷமும் இல்லாத ஒரு பெரிய நம்பர். ஜென்ரலில் வந்து 1,08,780 பேர் வந்து எலிஜிபிள் ஃபார் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது காலேஜ் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவில் 7.5ல் 12,915 பேர் ஓவரால் சொல்கிறேன், ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 சேர்த்தி. ஸோ இது வந்து ஒரு நற்செய்தி தான். அப்வோர்டில் அதாவது ரவுண்ட் 3ல் அப்வோர்டு கொடுத்தவங்க அந்த மாதிரிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரவுண்ட் 3ல் மட்டும் 46,762 பேர். கவர்மெண்ட் கோட்டாவில் 4,698 பேர். இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் நல்லாவே யூஸ் பண்ணிட்டாங்க பசங்க. ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 90,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, 46,000 பேர் தான் சீட் எடுத்துருக்காங்க. இது எல்லாமே லேப்ஸு, இதெல்லாமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் விடுவாங்க. ரவுண்ட் 3 முழு விவரம் இதுதான்.
அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பூல்டு கவர்மெண்ட் வந்து 934 சீட் வந்து பூல்ட் ஆகிருக்கு, அதாவது போயிருக்கு. ஜென்ரலில் வந்து 7434 சீட் வந்து பூல்ட் ஆகிருக்கு. சரிங்களா. நம்பர் ஆஃப் அப்வோர்ட் அலாட்டட், அதாவது அப்வோர்டில் போய் அலாட் ஆகிருக்கும். கவர்மெண்ட்டில் வந்து 2577 சீட் அலாட் ஆகிருக்கு. ஜென்ரலில் வந்து 10,665 பேர் வந்து அலாட் ஆகிருக்கு. சரிங்களா. அப்வோர்டில் கிடச்சவங்களுக்கு இது, அப்வோர்டில் வந்து அப்வோர்டு போட்டு கிடச்சிருக்குள்ள அவங்களுக்கு இது அப்வோர்டில் அலாட் ஆகிருக்கு சீட்டு. ஸோ அப்வோர்டில் கிடச்சவங்களுக்கு எல்லாமே நல்ல செய்தி தான், நல்ல சீட் தான் கிடச்சிருக்கு. அப்போ ஓவரால் இந்த வருஷம் இன்ஜினியரிங்கில் 1,21,695 சீட்டு அலாட் ஆகிருக்கு. ஸோ இதில் எவ்வளோ பேர் சேருவாங்கன்னா, எனக்கு மிஞ்சி போல் 2000 பேர், ஒரு 1000 பேர் தான் சேர மாட்டாங்க, இது எல்லாருமே சேருவாங்க. பார்க்கலாம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எவ்வளோ பேர் சீட் எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னு. தேங்க்யூ. வேக்கன்சி லிஸ்ட்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.